السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين ومن تبعهم إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تعالى في محكم التنزيل والفرقان العليم: أعوذ بالله السميع العليم، بسم الله الرحمن الرحيم. والذين جاهدوا فينا لنهدينهم سبلنا وإن الله لمع المحسنين. صدق الله مولانا العليم. وقال نبينا صلى الله عليه وسلم: أطعموا الطعام وأفشوا السلام وصلوا الأرحام فصلوا بالليل والناس نيام تدخلوا الجنة بالسلام. صدق الله مولانا العليم. صدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் இரட்சகன் அல்லாஹ்விற்கே உரித்தாகட்டும். உமர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்கள், சஹாபாக்கள், தாபீன்கள், தபோ தாபீன்கள், நல்லவர்கள், நாதாக்கள், நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நெல்லடியார்களே, அல்லாஹுவினுடைய அருட்கொடையால் துல்ஹஜ் மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமையிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். 1447 ஹிஜ்ரி ஆண்டின் கடைசி வாரங்களிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய ஹிஜ்ரி புத்தாண்டு 1447 புத்தாண்டு இந்த வாரத்தில் முடிவடைந்து இன்னும் 4 தினங்களுக்கு பின்னால் இஸ்லாமிய புத்தாண்டு 1448 முஹர்ரம் மாதம் பிறக்க இருக்கிறது. இந்த ஆண்டினுடைய கடைசியிலே நாம் ஒரு 2 விஷயங்களை செய்ய வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். ஆண்டினுடைய கடைசி முடிய போகிறது என்ற ஒரு தருவாயிலே நாம் எல்லாம் சில விஷயங்களை கவனிக்க வேண்டியது இருக்கிறது. வியாபாரிகள் பொதுவாகவே வருடத்திற்கு ஒரு முறை தங்களுடைய வியாபாரத்தின் லாப நஷ்டங்களை கணக்கிட்டு பார்ப்பார்கள். இந்த வருடம் கடந்த வருடத்தை போன்று எவ்வளவு லாபத்தில் இருக்கிறது அல்லது எவ்வளவு நட்டத்தில் இருக்கிறது என்பதை வியாபாரிகள் கணக்கிட்டு பார்ப்பது போன்று கடந்த வருடத்தின் நிலைகளும் வரும் வருடங்களின் நிலைகளையும் நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களை, ஒரு முஸ்லிமான அவனுடைய வாழ்க்கையில் 3 விதங்களை அவன் கணக்கு பார்க்க வேண்டும் என்பதை சஹாபா பெருமக்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். கண்ணியமானவர்களே, தினமும் கணக்கு பார்க்க வேண்டும். ஒரு முஃமின் தன்னுடைய வாழ்க்கையில் தினந்தோறும் கணக்கு பார்க்க வேண்டும். நேற்றைய தினத்தில் செய்த அமல்களும் இன்றைய தினத்தில் செய்து கொண்டிருக்கின்ற அமல்களை பற்றியும் அவன் சிந்தித்து பார்க்க வேண்டும். நேற்று இது செய்தது சரியாக இருக்கிறதா அல்லது மோசமாக இருக்கிறதா, இன்றைய தினத்திலே நாம் என்ன செய்திருக்கிறோம் என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். இது தினந்தோறும் ஒரு முஃமின் தன்னுடைய கணக்குகளை, தினந்தோறும் அமல்களை சிந்திக்க வேண்டும் என்பது சஹாபாக்களின் வாழ்க்கையில் இருந்து கொண்டிருந்தது. அவர்களுடைய தினந்தோறும் அமல்கள், இன்றைக்கு என்ன அமல்கள் செய்தோம், இன்றைக்கு எவ்வளவு குர்ஆன்களை ஓதினோம், எவ்வளவு ஸலவாத்துக்களை சொன்னோம், எத்தனை தொழுகைகளை நாம் நிறைவேற்றினோம், எத்தனை தொழுகைகளை விட்டிருக்கிறோம் என்ற கணக்குகளை தினந்தோறும் நாம் கணக்கிட்டு பார்க்க வேண்டும் என்பதாக சொல்லுவார்கள். இரண்டாவதாக சொல்வார்கள், வாரத்தில் ஒரு முறை கணக்கிட்டு பார்க்க வேண்டும். இன்றைய வெள்ளிக்கிழமை ஜும்மாவிற்கு வருகிறோம். இந்த ஜும்மாவில என்னென்ன அமல்களை செய்தோம், வருகின்ற ஜும்மாவில என்ன அமல்களை செய்ய வேண்டும் என்பதை கணக்கிட்டு பார்க்க வேண்டும் என்பதையும் சஹாபா பெருமக்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே கணக்குகளை வாரத்திற்கு ஒரு முறை அவர்கள் கணக்கிட்டு பார்த்தார்கள் என்பதாக வரலாறுகள் நமக்கு சொல்லி காட்டப்படுகிறது.
மூன்றாவதாக வருடத்திற்கு ஒரு முறை கணக்கிட்டு பார்க்க வேண்டும். துல்ஹஜ் மாதம் வந்துவிட்டது. இந்த வருடம் முழுக்க 11 மாதங்கள், இந்த துல்ஹஜோடு சேர்த்து 12 மாதங்கள் என்ன அமல்களில் முன்னேற்றங்கள் இருக்கிறது, எந்த அமல்களிலே நாம் பின்னங்கி இருக்கிறோம் என்பதை பற்றி கொஞ்சம் சிந்திக்க வேண்டும் என்பதாக சொல்லப்படுகிறது. அதைத்தான் சஹாபாக்கள் முஸாஹபா என்று சொல்லப்படக்கூடிய தன்னைத்தான் ஒரு மனிதன் தன்னைத்தானே சுய பரிசோதனை செய்து கொள்ளக்கூடிய தன்மைகளை சஹாபாக்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே அது பேணுதலாக கொண்டு வந்து கொண்டிருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், அல் ஆமாலு பில் ஹவாத்திம் என்று சொல்வார்கள். ஒரு மனிதனுடைய அமல் அவனுடைய முடிவை கொண்டுதான் அமையும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்வார்கள். ஒரு நாளின் துவக்கமும் அந்த நாளின் முடிவும் இரண்டும் நல்லதாக இருந்தால் அதற்கு இடையில் இருக்கக்கூடிய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான் என்ற ஹதீஸை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தருவார்கள். ஒரு மூமின் தன் காலங்களிலே துவக்க நாட்கள் நல்லதாக இருக்க வேண்டும், முடிவு நாட்களும் நல்லதாக இருக்குமையானால் அது இடையிலே இருக்கக்கூடிய பாவங்களை அழித்து விடும் என்று சொல்லுவார்கள். தினந்தோறும் சுபுகு தொழுகின்ற பழக்கம் இஸ்லாமியர்களிடத்தில் இருக்க வேண்டும். முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் தினந்தோறும் தொழுகையோடும் திலாவத்தோடும் அதிகமாக நம்முடைய காலங்களை கழிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. காலையில் எழுந்தவுடன் யாருடைய முகத்தில் முழித்தால் நமக்கு நன்மை கிடைக்கும் என்று சிலர்கள் நினைப்பார்கள். கழுதையின் முகத்தில் விழித்தால் எனக்கு நன்மை கிடைக்கும் என்று சொல்வார்கள். பறவைகளின் முகத்தில் விழித்தால் நன்மை கிடைக்கும் என்று நினைப்பார்கள் சிலர்கள் தங்களுடைய மத வழிபாடுகளின் மூலமாக தாயின் முகத்தில் விழிக்க வேண்டும் என்று சொல்வார்கள். தன் முகத்திலேயே முழிக்க வேண்டும் என்று முதலிலே எழுந்தவுடன் கண்ணாடியை பார்க்கக்கூடியவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். இஸ்லாம் நமக்கு என்ன சொல்லுகிறது? நீங்கள் முழிக்கின்றது குர்ஆனின் முன்னால் முழியுங்கள் என்று சொல்லுகிறது. குர்ஆனை பாருங்கள். எழுந்தவுடன் செல்லை பார்க்க வேண்டாம், எழுந்தவுடனே குர்ஆனை பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையும் அப்படித்தான் இருந்தது, சஹாபாக்களின் வாழ்க்கையும் அப்படித்தான் இருந்தது. காலை எழுந்தவுடன் குர்ஆனை ஓதுவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழுகின்ற காலங்களிலே குர்ஆன் இறங்கியதிலிருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஹஜ்ஜுடைய நேரத்தில் பெருமானார் அதிகம் குர்ஆன் ஓதுவார்கள். பெருமானாருடைய குர்ஆன் வசனங்களை அவர்கள் ஓதக்கூடிய அந்த குர்ஆன் வசனங்களை எதிரிகள் கூட வளைந்து கொண்டு கேட்பார்களாம். நாயகத்தின் இனிமையான அந்த குரல், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குர்ஆன் வசனங்களின் ஓதுதல், அந்த அழகான குரல்களை எதிரிகளாக இருக்கக்கூடிய காஃபிர்கள், முஷ்ரிக்கீன்கள், முனாஃபிகீன்கள் எல்லாம் பெருமானாருக்கு தெரியாமல், சஹாபாக்களுக்கு தெரியாமல் இருட்டிலே வந்து ஒளிந்து கொண்டு பெருமானாருடைய அந்த குர்ஆன் வசனங்களை காது கொடுத்து கேட்பார்கள் என்பது வரலாறுகள் இருக்கிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நெல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ஒரு மூமின் காலையில் எழுந்தவுடன் அவன் குர்ஆனோடு தொடர்பு கொள்ள வேண்டும். இன்னைக்கு செல்போனோடு தான் நாம் தொடர்பு கொள்கிறோம். எழுந்தவுடன் செல்லை தான் எடுத்து நாம் பார்க்கிறோம். என்ன மெசேஜ் வந்திருக்கிறது, ராத்திரி என்ன மெசேஜ் வந்திருக்கிறது என்பதை மட்டுமே நாம் பார்க்கக்கூடிய ஒரு பழக்க வழக்கங்கள் இன்றைக்கு அதிகமாகி போய்கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனால்தான் குர்ஆனுடைய தொடர்புகள் நம்மை விட்டு தூரமாக்கி போய்கொண்டிருக்கிறது. சஹாபாக்கள் இப்படித்தான் காலை எழுந்தவுடன் குர்ஆனோடு தொடர்பு கொள்வார்கள். காலையில் சுபுகு தொழுகையை விட்டதாக சஹாபாக்களின் வரலாறுகளில் இல்லை. ஆனால் சுபுகு தொழுகையை விடுவது மிகப்பெரிய நஷ்டம் என்பதை இந்த மூமின்கள் தெரிவார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அவர்கள் காலம் முழுக்க சுபுகை விடமாட்டார்கள் சஹாபாக்கள். அதனால்தான் அவர்கள் மரணம் வரை சுபுகு தொழுகையை விட்டதாக வரலாறுகள் இல்லை. அதே போன்றுதான் இரவிலே படுக்க போகின்ற நேரத்தில் ஒரு மனிதனுடைய அவன் விழிக்கின்ற முதல் நாளினுடைய முதலும் துவக்கமும் அதனுடைய முடிவும் குர்ஆனுடைய தொடர்பாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தருவார்கள்.
கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மூமின் எழுகின்ற நேரத்தில் குர்ஆனை எப்படி அவன் தொடர்பு கொள்கிறானோ அதுபோன்று அவன் படுக்கின்ற நேரத்தில் சில வசனங்களை அவன் ஓத வேண்டும் என்று பெருமானார் சொல்லித் தருவார்கள். அலி ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுவார்கள், ஒரு மூமின் படுக்கைக்கு சென்று விட்டால் 3 முறை குல் ஹுவல்லாஹு சூராவை ஓதிக் கொள்ளட்டும், 4 முறை அல்ஹம்து சூராவை ஓதிக் கொள்ளட்டும், லா ஹவ்ல வலா குவத்தை 10 முறை ஓதிக் கொள்ளட்டும், அஸ்தக்ஃபிருல்லாஹை 10 முறை ஓதிக் கொள்ளட்டும், 4ஆம் கலிமாவை அவன் 10 முறை ஓதிக் கொள்ளட்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிப்பார்கள். படுக்கின்ற நேரத்திலும் நம்முடைய தூக்கத்தின் துவக்கத்திலேயும் ஒரு நாளினுடைய முடிவிலேயும் ஒரு மனிதன் நாளின் ஆரம்பத்திலேயும் முடிவிலேயும் அல்லாஹுவின் தொடர்போடும் குர்ஆனுடைய தொடர்போடும் அவன் இருப்பானேயானால் அந்த நாட்களில் இடையில் இருக்கின்ற தவறுகள் அதனால் மன்னிக்கப்படும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுவார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அதே போல்தான் துல்ஹஜ் மாதம் வருடத்தின் கடைசி மாதம், முஹர்ரம் மாதம் இஸ்லாமிய வருடங்களின் முதல் மாதம். இஸ்லாமிய மாதங்கள் மொத்தம் 12 என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான். மாதங்கள் 12 என்று அறிமுகப்படுத்தியதே அல்லாஹுதான். குர்ஆனிலே அல்லாஹ் திருவசனத்திலே சொல்லுவான், இன்ன இத்தத்த ஷுஹூர் இந்தல்லாஹி இஸ்னாஸர ஷஹரன். அல்லாஹ்விடத்திலே மாதங்கள் 12 இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுவான். காலங்கள் பூமி படைப்பதற்கு முன்னால் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த மாதங்களுடைய செய்திகளை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உம்மத்திற்கு கொடுத்து விட்டான் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுவார்கள். நாளின் துவக்கமும் நாளின் இறுதியும் நல்லதாக இருக்குமையானால் அதில் இடையிலே இருக்கின்ற தவறுகள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்பதை பெருமானார் ஒரு ஹதீஸிலே நமக்கு சொல்லி காட்டுவார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த பழக்கம் நம்மிடத்தில் வர வேண்டும் என்பதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது 1வது விஷயம். 2வதாக இந்த துல்ஹஜ் மாதத்திலே நாம் பார்க்க வேண்டிய மிகப்பெரிய கடமை ஹிஜ்ரத் என்பதாக சொல்லப்படுகிறது. ஹிஜ்ரத் என்று சொன்னால் இஸ்லாமிய காலண்டர் என்பதாக சொல்லப்படுகிறது. இஸ்லாமிய காலண்டர், இஸ்லாத்திற்காக வேண்டி ஒரு காலண்டர் தயாரிக்கப்பட்டது. உமர் ரலியல்லாஹுடைய காலத்திலே தயாரிக்கப்பட்டது. அதை எதை கொண்டு தயாரிக்க வேண்டும் என்று பார்க்கின்ற நேரத்தில் சிலர்கள் சொன்னார்கள், பெருமானாரின் பிறப்பை ஹிஜ்ரத்தாக வைக்கலாம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இறப்பை காலண்டராக வைக்கலாம், பெருமானாரினுடைய நபி பட்டத்தை எந்த நாளில் வந்ததோ அந்த நாளில் இருந்து காலண்டராக அமைக்கலாம் என்று முடிவு செய்தார்கள். 4வதாக பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருந்து மதீனாவிற்கு சென்றார்கள் அல்லவா, அந்த நிகழ்வை காலண்டராக அமைக்கலாம் என்பதாக உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இஸ்லாமிய ஆண்டுக்கு பெயராக ஹிஜ்ரத் என்பதாக வைத்தார்கள். இதற்குத்தான் ஹிஜ்ரத் என்று சொல்லப்படுகிறது. அன்றிலிருந்து தான் ஹிஜ்ரத் துவக்கமானது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி பட்டம் பெற்றதற்கு பின்னால் 11வது ஆண்டில் தான் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்திற்கு புறப்பட்டு சென்றார்கள் என்பதாக வரலாறுகள். கண்ணியமானவர்களே, ஏன் இந்த ஹிஜ்ரத்தை இஸ்லாமிய ஆண்டுகளின் துவக்கமாக வைத்திருக்கிறார்கள், இஸ்லாமிய ஆண்டின் பெயராக வைத்திருக்கிறார்கள் என்று பார்க்குகின்ற நேரத்திலே அதிலே நிறைய தியாகங்கள், அதிலே நிறைய சிரமங்கள் இருந்தது, நிறைய தியாகங்கள் இருந்தது, நிறைய பாடங்கள் இருந்தது. இவைகளையெல்லாம் வைத்துத்தான் இஸ்லாமிய ஆண்டின் புத்தாண்டை ஹிஜ்ரி என்பதாக உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நமக்கு கொடுத்து தருகிறார்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. ஹிஜ்ரத் என்றால் பாவத்தை விட்டும் நீங்குதல் என்பதாக சொல்லப்படுகிறது, பாவத்தை கைவிடுதல் என்பதாக சொல்லப்படுகிறது. 2வதாக சொந்த நாட்டை விட்டு அண்டை நாட்டுக்கு செல்வதற்கு ஹிஜ்ரத் என்று சொல்லப்படுகிறது. மார்க்கத்திற்காக வேண்டி சொத்துகளையும் சுகங்களையும் மனைவி மக்கள் அனைத்தையும் விட்டுவிட்டு அகதியாக இன்னொரு நாட்டிற்கு போகக்கூடியதற்கு ஹிஜ்ரத் என்று சொல்லப்படுகிறது. ஹிஜ்ரத் என்பது பல வகையாக சொல்லப்படுகிறது. சிலர்கள் இங்கிருந்து ஃபாரினுக்கு செல்கிறார்கள், வெளிநாடுகளுக்கு செல்கிறார்கள், அதுவும் ஒரு ஹிஜ்ரத். ஹிஜ்ரத் என்பது உள்ளூரிலேயே ஊரை விட்டுவிட்டு, சொந்த ஊரை விட்டுவிட்டு இன்னொரு ஊரைக்கு பிழைப்பதற்காக வேண்டி வருகிறார்கள் அல்லவா, அதுவும் ஒரு ஹிஜ்ரத் என்று சொல்லப்படுகிறது. இது மட்டுமல்ல,
மாணவர்கள் படிப்பதற்காக வேண்டி ஊரை விட்டு விட்டு வேறு ஊர்களிலே சென்றவர்கள் தங்கி படிக்கிறார்கள் அல்லவா? ஊரை விட்டு ஹிஜ்ரத் செய்து ஊரை துறந்து தாய் தந்தைகளை விட்டு தனியாக போய் படிப்பதற்காக வேண்டி செல்கிறார்கள் அல்லவா? அதுவும் ஒரு ஹிஜ்ரத் என்பதாக சொல்லப்படுகிறது. முக்கியமாக ஹிஜ்ரத்திற்கு முக்கியமான அர்த்தம் சொல்லுகின்ற நேரத்தில் ஒரு மனிதன் பாவத்தை விட்டுவிட்டு அல்லாஹ்வின் கட்டளைக்கு கட்டுப்படுவதற்கு தான் ஹிஜ்ரத் என்பதாக சொல்லப்படுகிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய வாழ்க்கையில் ஹிஜ்ரத்திலே நடந்த சம்பவங்கள் அனைத்தும் வர வேண்டும். ஹிஜ்ரத்திலே நடைபெற்ற பாடங்கள் அனைத்தும் நமக்கு வர வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் ஆண்டின் துவக்கம் ஹிஜ்ரத் என்பதாக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஹிஜ்ரத்தில் நடந்த அர்ப்பணிப்புகள், இந்த ஹிஜ்ரத்திலே நடந்த அற்புதங்களை பார்க்குகின்ற நேரத்திலே நம்மால் அதை யோசித்து கூட பார்க்க முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹிஜ்ரத்தை அவர்கள் உடனடியாக செய்யவில்லை. மக்காவிலே காபிர்கள் எல்லாம் பெருமானாரை அடித்து துரத்துகின்ற நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லுவான், இந்த ஊரை விட்டு நீங்கள் மதீனாவிற்கு செல்லுங்கள், வேறு ஊருக்கு செல்லுங்கள் என்று அல்லாஹ் அனுமதி கொடுத்த உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்திற்கு புறப்படவில்லை. பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்திற்கு பொறுமையாக திட்டமிட்டு போனார்கள். அவர்கள் எதிரிகளை பார்த்து பயந்து கொண்டு போனதற்கு பேர் ஹிஜ்ரத் அல்ல. தன்னை பாதுகாத்துக் கொள்ள மட்டுமல்ல, தன் ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டியும், அது மட்டுமல்ல, மிக முக்கியமாக ஒரு விஷயத்தை இஸ்லாம் சொல்லுகிறது. இஸ்லாம் பரவுவதற்கு மிக முக்கியமாக இருந்தது ஹிஜ்ரத் தான். காரணம் என்னவென்று சொன்னால், மக்காவாசிகளிடத்திலே ஈமானை எடுத்து புகுத்தினால் போகவில்லை, ஈமானை எடுத்து சொன்னால் அடித்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை துரத்தினார்கள், முள்ளால் கல்லால் அடித்தார்கள், சொல்லால் அடித்தவர்களை துரத்தப்பட்டது, நாடு கடத்தப்பட்டது. எல்லாத்தையும் தாங்கிக் கொண்டு பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதியாக மக்காவில் இருந்து மதீனாவிற்கு புலம்பெயர்ந்தார்கள். இந்த புலம்பெயரக்கூடிய விஷயத்தை தான், அதுவும் அல்லாஹ்வினுடைய அனுமதியோடு புலம்பெயர்ந்தார்கள். தனக்காக வேண்டி, தன்னுடைய சொத்திற்காக வேண்டி, தன் சமூகத்திற்காக வேண்டி ஈமானை விட்டு போய்விடுமோ என்று பயந்து செல்லவில்லை அவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த இடத்தில் இருந்தால் உங்களுடைய ஈமான் பிரகாசமாகாது, நீங்கள் இந்த இடத்தை விட்டு இன்னொரு இடத்திற்கு புலம்பெயருங்கள், புலம்பெயர்ந்தால் தான் உங்களுடைய ஈமான் பரவுவதற்கு மிக முக்கியமான காரியமாக இருக்கும், காரணமாக இருக்கும் என்பதை அல்லாஹ் அவர்களுக்கு சொல்லிதான் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவிற்கு புலம்பெயர்ந்தார்கள். கண்ணியமானவர்களை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புலம்பெயர்கின்ற நேரத்திலே சொல்லாமல் போகவில்லை, ஏமாத்தி விட்டு பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகவில்லை. நிறைய பேர்கள் வியாபாரம் செய்கின்ற நேரத்தில் கூட நிறைய பேர்களிடத்திலே பணங்காசுகளை வாங்கிவிட்டு காணாமல் போகி விடுவார்கள். அதுபோன்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகவில்லை. நாடடைந்து மக்களுக்கு மத்தியில் அறிந்து நான் ஹிஜ்ரத் செய்கிறேன் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனடியாக அவர்கள் செய்யவில்லை. கொஞ்சம் பொறுமையாக திட்டமிடலோடு பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை விட்டு மதீனாவிற்கு புறப்பட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவிற்கு புறப்பட்ட அந்த ஹிஜ்ரத் எந்த மனிதர்களுக்கும் ஆபத்தை விளைக்கவில்லை, எந்த மனிதனுடைய பொருளாதாரத்தையும் பெருமானார் பதுக்கிக் கொள்ளவில்லை. அவர்களிடத்திலே கொடுக்கப்பட்டிருந்த அமானிதமான பொருட்களை கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு மனிதனிடத்திலே பொறுப்பு கொடுத்து அதை மறுநாள் காலையிலே அவர்களிடத்திலே ஒப்படைக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு தான் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்திற்கு சென்றிருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த பாடங்கள், இந்த இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கப்பட்ட பாடங்கள் எவ்வளவு சிரமங்களாக இருந்தாலும், எவ்வளவு கஷ்டங்களாக இருந்தாலும், இடம் பெயர்கின்ற நேரத்திலே யார் யாருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறதோ அனைத்தையுமே அவர்களுக்கு செய்துவிட்டு தான் அவர்கள் புலம்பெயர வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நமக்கு கற்றுக் கொடுத்த அந்த ஹிஜ்ரத்தின் பாடங்களாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி சுகங்களை எல்லாம் விட்டு, அங்கே அனைத்து குடும்பங்களையும் விட்டுவிட்டு, அனைத்து சொத்துகளையும் விட்டுவிட்டு, நாடையும் விட்டுவிட்டு, அனைத்தையும் விட்டு துறந்து போனவர்கள் தான் முஹாஜிரீன்கள் என்று அவர்களுக்கு அல்லாஹ் பட்டம் எடுக்கிறார். முஹாஜிரீன்கள், ஹிஜ்ரத் செய்தவர்கள்,
அவர்கள் அனைத்தையும் தியாகம் செய்துவிட்டு ஹிஜ்ரத் செய்தார்கள். உயிர் பொருள் அனைத்தையும் தியாகம் செய்தவர்கள் தான் முஹாஜிரீன்கள். அந்த முஹாஜிரீன்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனிலே அழகாக சொல்லுவான். அவர்கள் அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை பெற்றவர்களாக ஊரை விட்டு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டிற்கு அவர்கள் புறப்பட்டவர்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த முஹாஜிரீன்கள் அவர்களை அரவணைப்பதற்காக வேண்டி மதீனாவிலே காத்திருந்த அன்சாரிகள், மதீனாவிலே காத்திருந்தார்கள் அன்சாரிகள். தங்கள் உடைமைகள் பொருட்கள் அனைத்தையும் தன் சகோதரனுக்கு கொடுத்து இன்னொருவன் வயிற்றிலே பிறந்தவரை தன் கூட பிறந்தவனை போன்று பாவித்தவர்கள் தான் அன்சாரிகள். அதனால் தான் அவர்களுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்சாரிகள், அரவணைக்கக்கூடியவர்கள், உதவி செய்யக்கூடியவர்கள், உதவிகரங்கள் நீட்டக்கூடியவர்கள் என்ற பெயரை அவர்களுக்கு பரம்பரை பெயராக மாற்றி கொடுத்தார்கள் என்பது வரலாறுகளில் நமக்கு சொல்லி காட்டப்படுகிறது. முஹாஜிரீன்கள் தியாகம் செய்து புறப்பட்டவர்கள், அன்சாரிகள் தியாகம் செய்து புறப்பட்டு வந்தவர்களுக்கு தங்கள் குடும்பத்தின் ஒருவராக அவர்கள் தேர்ந்தெடுத்துக் கொண்டவர்கள் தான் அன்சாரிகள் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அறிமுகப்படுத்தினார்கள். இழந்து போன சொத்துக்கள், இழந்து போன சுகங்கள், இழந்து போன மனைவிகள், மக்கள் அனைவர்களையும் இந்த அன்சாரிகள் அவர்களுக்கு கொடுத்து உதவியவர்கள் தான் அன்சாரிகள் என்பதாக சொல்லப்படுகிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹிஜ்ரத் செய்தது முதலாக யார் செய்தார்கள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்தது பெருமானார் செய்யவில்லை. ஹிஜ்ரத் செய்தவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் செய்தார்கள் என்று வரலாறுகள் இருக்கிறது. அபூ ஸலமா ரலியல்லாஹு அவர்கள் செய்தார்கள் என்று வரலாறு இருக்கிறது. ஹஜ்ரத் அவர்கள் அபூ ஸலமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஹிஜ்ரத் செய்தார்கள். அவர்கள் மறுமையை நோக்கி தங்களுடைய அனைத்து பொருட்களையும் தியாகம் செய்துவிட்டு அங்கிருந்து முதலாக அவர்கள் ஹிஜ்ரத் செய்தவர்கள் என்பதாக வரலாறுகளிலே எழுதப்படுகிறது. அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இரண்டாவதாக ஹிஜ்ரத் செய்தவர்கள் அப்துல்லா இப்னு உம்மு மக்தூம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஹிஜ்ரத் செய்தார்கள். இரண்டு கண்களும் தெரியாத, கண் பார்வை இல்லாத ஒரு சஹாபி அவர்கள் ஹிஜ்ரத் முதலிலே செய்தார்கள். மக்கா காபிர்கள் சொன்னார்கள், அவர் மக்காவில் இருந்தாலும் கண் தெரிய போவதில்லை, மதீனாவில் இருந்தாலும் கண் தெரிய போவதில்லை, அவர் போவதால் என்ன இருக்கிறது என்றெல்லாம் அவரை கிண்டல்களும் கேலிகளும் செய்தார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சாலிம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஹிஜ்ரத் செய்ததிலே முதல் பட்டியலிலே அவர்களும் இடம்பெற்றவர்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், அவர்கள் மதீனாவிற்கு முதலாக ஹிஜ்ரத் செய்தவர்கள் சாலிம் ரலியல்லாஹு அவர்கள். சாலிம் ரலியல்லாஹு அவர்கள் ஹிஜ்ரத் செய்து நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி பட்டம் பெற்றதற்கு பின்னால் 11 வருடத்திற்கு பின்னால் ஹிஜ்ரத்தை மேற்கொண்டார்கள். அதுவரை சாலிம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானார் மதீனா வரும் வரை அங்கே இமாமத்து செய்து கொண்டிருந்தார்கள் என்று வரலாறுகள் பொறிக்கப்படுகிறது. உமர் ரலியல்லாஹு அவர்களும் ஹிஜ்ரத் செய்தார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஹிஜ்ரத் செய்தது மிகப்பெரிய வித்தியாசமான ஹிஜ்ரத்தை அவர்கள் செய்தார்கள். எல்லா சஹாபாக்களும் மறைந்து ஒளிந்து உயிருக்கு பயந்து உடைமைகளுக்கு பயந்து தெரியாமல் இரவிலே பகலிலே ஓடி போனவர்கள், அவர்கள் தங்களுடைய நாட்டை விட்டு துறந்து போனவர்கள் ஹிஜ்ரத்தை செய்தார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையாக ஈமான் கொண்ட உறுதி கொண்ட உமர் ரலியல்லாஹுடைய ஹிஜ்ரத் எப்படி இருந்தது என்று சொன்னால், மக்காவிலே போய் நின்றார்கள். மக்காவிலே நின்று, நான் ஹிஜ்ரத் செய்கிறேன், உங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் செத்து போக வேண்டும் என்று சொன்னால், யாரெல்லாம் தன்னுடைய பிள்ளைகளை இழக்க தயாராக இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் நான் செய்கின்ற ஹிஜ்ரத்திற்கு நின்று அவர்கள் எனக்கு முன்னால் போரிடட்டும் என்று சொன்னார்கள். நான் போவதை தடுக்கட்டும் என்று சொன்னார்கள். ஹிஜ்ரத்தை வெளிப்படையாக மக்காவிலே வந்து பிரபலப்படுத்தியவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்ன வார்த்தை, நான் ஹத்தாபின் மகன், நானும் ஹிஜ்ரத்திற்காக வேண்டி மக்காவில் இருந்து மதீனாவிற்கு புறப்படுகிறேன். உங்களில் யாருக்காவது தைரியம் இருந்தால், உங்கள் பிள்ளைகளை நீங்கள் இழக்க தயாராக இருந்தால், நீங்கள் எல்லாம் அனாதைகளாக ஆக வேண்டும் என்று இருந்தால், நீங்கள் என்னுடைய ஹிஜ்ரத்தை உங்கள் பிள்ளைகளின் மூலமாக தடுங்கள் என்று சொன்னார்கள். இவ்வளவு தைரியமாக பிரபலியமாக தன்னுடைய ஹிஜ்ரத்தை வெளிக்காட்டியவர்கள் தான் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹிஜ்ரத் என்பது இந்த மூமின்களுக்கு மிகப்பெரிய ஒரு தூண். ஹிஜ்ரத் என்பது பயந்து ஒளிந்து போனதல்ல.
இஸ்லாத்தை விட்டு இஸ்லாமியர்களை அடிக்கிறார்கள் என்பதற்காக வேண்டி போனதல்ல. இஸ்லாம் வளர்வதற்காக வேண்டி தான் மக்காவில் இருந்து மதீனாவிற்கு இடம்பெயர்ந்தார்கள் என்பது வரலாறுகள். கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த இடம்பெயர்ந்த இந்த ஹிஜ்ரத்தின் மூலமாக நமக்கு என்ன பாடங்கள் இருக்கிறது என்று பார்க்கின்ற நேரத்திலே சவுரு குகையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கினார்கள். 3 நாட்கள் தங்கினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கை வைத்திருந்தார்கள். அவர்கள் தங்கி இருக்கின்ற நேரத்திலே எதிரிகள் எல்லாம் வரக்கூடிய அவங்களுடைய காலடி சத்தங்கள், நடக்கின்ற கால்கள், அவர்கள் போகுகின்ற தடயங்கள் எல்லாம் தெரிகிறது. உள்ளே இருக்கிறார்கள். அந்த எதிரிகள் நினைத்தால் அந்த குகைக்குள் நுழைந்தால் பெருமானாரினுடைய உயிரும் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுடைய உயிரும் அவர்களோடு வந்த இன்னும் 2 பேருடைய உயிர்களும் அங்கே பிடுங்கப்படும் என்பது தெரிந்திருந்தும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹிஜ்ரத்திலே முதல் பாடம் நமக்கு கொடுத்தது அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை. தவக்கல்து அலல்லாஹ், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை, முழு நம்பிக்கை வைத்திருந்தார்கள். எதிரிகள் நம்மை என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், ஆனால் அது அல்லாஹ் நாடினால் மட்டும்தான் நடக்கும் என்ற முழு நம்பிக்கையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஸ்லாமியர்களுக்கு, மூமின்களுக்கு பாடமாக கொடுத்து சென்றார்கள். எவ்வளவு எதிரிகள் இந்த உலகத்தில் பிறந்தாலும், இன்னும் பிறந்து கொண்டிருந்தாலும், இந்த மூமின்களையும் இஸ்லாத்தையும் ஒரு பொழுதும் அழிக்க முடியாது. அது அல்லாஹ் நாடினால் தான் நடக்கும். அல்லாஹ் நாடாமல் இதை அழிப்பதற்கு யாராலும் முடியாது என்பதை அங்கே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சவுரு குகையிலே இருந்து தங்கி அந்த தங்குதல் நமக்கு, அவர்களின் இறை நம்பிக்கை நமக்கு ஒரு பாடமாக சொல்லப்படுகிறது. தியாக உணர்வுகள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொத்துகளையும் சுகங்களையும் அனைத்தையுமே இஸ்லாத்திற்காக வேண்டி இலவசமாக கொடுத்து விட்டு வெளியே வந்தவர்கள். சில சஹாபிகள் சாலிம் ரலியல்லாஹு இடத்திலே அவர்கள் ஹிஜ்ரத்திற்கு போகின்ற நேரத்திலே எதிரிகள் எல்லாம் கேட்டார்களாம். அவர் தங்கம் வியாபாரம் செய்யக்கூடிய தங்க வியாபாரியாக இருந்தார்கள் சாலிம் ரலியல்லாஹு. அவர்களை எதிரிகள் எல்லாம் சூழ்ந்து கொண்டு, நீ இங்கே சம்பாதித்து விட்டு உன்னுடைய சொத்துகளையும் சுகங்களையும் எடுத்துக்கொண்டு மதீனாவிற்கு போகிவிடலாம் என்று நினைக்கிறாயா என்று கேட்கின்ற நேரத்திலே சாலிம் ரலியல்லாஹு அவர்கள் கேட்டார்களாம், உனக்கு எது வேண்டும்? நான் வேண்டுமா, என்னுடைய சொத்து வேண்டுமா என்று கேட்டார்கள். சலிம் ரலியல்லாஹு அவர்கள் கேட்ட உடனே அந்த எதிரிகள் காபிர்கள், மக்கா காபிர்கள் சொன்னார்கள், சொத்து தான் எங்களுக்கு வேண்டும் என்று சொன்ன உடனே சலிம் ரலியல்லாஹு சொன்னார்கள், இன்ன இடத்திலே இவ்வளவு சொத்து இருக்கிறது, இன்ன இடத்திலே இவ்வளவு பொருட்கள் இருக்கிறது, இவ்வளவு தங்கங்கள் இருக்கிறது, இவ்வளவு பணங்காசுகள் இருக்கிறது, தீனார்கள் இருக்கிறது, திரகங்கள் இருக்கிறது, நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், எனக்கு அது தேவையில்லை, எனக்கு ஒன்று மட்டும் தான் தேவை, எனக்கு ஈமான் தேவை என்று புறப்பட்டவர்கள் தான் சலிம் ரலியல்லாஹு தஆலா என்று அவர்கள் வரலாறுகளில் பொறிக்கப்படுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹிஜ்ரத் என்பது தியாகத்தின் உணர்வுகளை கொடுக்கப்படுகிறது. இன்றைக்கு நம்முடைய மூமின்களிலே யாராவது ஒருவர் அடிபட்டு விட்டாலோ அல்லது கடைக்கோடிகளிலே முஸ்லிம்கள் அடிபடுகிறார்கள் என்று சொன்னால் எந்த முஸ்லிம்களின் கண்களும் கலங்குவதில்லை, அவர்களுக்காக வேண்டி துஆ செய்வதில்லை, அவர்களின் பணங்காசுகள் தம்முடைய சகோதரர்களுக்காக வேண்டி செலவு செய்வதற்காக வேண்டி முன்வருவதில்லை. யோசிக்க வேண்டும். சஹாபாக்களின் வாழ்க்கையை திருப்பி பார்க்க வேண்டும். அவர்களின் வாழ்க்கை நமக்கு ஒரு பாடமாக அமைந்து கொண்டிருக்கிறது. இந்த ஹிஜ்ரத் என்பது தியாகத்தை வெளிப்படுத்துவதும் தியாக உணர்வுகளை இந்த இஸ்லாமியர்களுக்கு உருவாக்க வேண்டும் என்பதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்தார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, மூன்றாவதாக ஒரு மனிதன் பொறுமையாக இருக்க வேண்டும். எவ்வளவு சிரமங்கள், மூமின்களுக்கு கஷ்டங்கள் வந்தாலும், சோதனைகள் வந்தாலும் உண்மையான மூமின் பொறுமையாகத்தான் இருப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எவ்வளவு சிரமங்கள் வந்தாலும், வாழ்க்கையாக இருந்தாலும், வியாபாரமாக இருந்தாலும், தொழில்துறைகளாக இருந்தாலும், ஏதாவது ஒரு துறைகளிலே நீங்கள் முன்னேறி செல்ல வேண்டும் என்று இருந்தாலும் இந்த ஹிஜ்ரத் நமக்கு பாடம் கொடுப்பது திட்டமிடுதல் வேண்டும், திட்டமிட வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திட்டமிட்டுத்தான் அவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்தார்கள் என்பதாக வரலாறுகள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அனைத்து செயல்களுமே திட்டமிடலோடு தான் இருந்தது என்பதாக வரலாறு. ஏனென்று சொன்னால் திட்டமிடுதலில் 2 விஷயங்களை பெருமானார் மிக முக்கியமாக கொள்வார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், முதலிலே ஜிஹத் என்று சொல்வார்கள், முயற்சி செய்வார்கள், என்ன செய்ய வேண்டும் என்று முயற்சி செய்வார்கள். இரண்டாவதாக தக்வாவோடு அவர்கள் இந்த 2ஐயும் இணைத்துத்தான் அவர்கள் திட்டமிடுவார்கள் என்பதாக வரலாறுகள் சொல்லப்படுகிறது.
கண்ணியமானவர்களே, இந்த ஹிஜ்ரத்தின் மூலமாக சகோதரத்துவத்தை உருவாக்கினார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மக்காவிலிருந்து மதீனாவிற்கு போன உடனே மக்காவாசிகளை தன்னுடைய கூட பிறந்த சகோதரனை போன்று ஒருவருக்கு ஒருவர் மத்தியிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் இன்னொருடைய சகோதரர் என்பதாக பெயரிட்டு இருவர்களையும் உடன் பிறந்த சகோதரனாக மாற்றிவிட்டார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மதீனாவிலே முஹாஜிரீன்களுக்கு அன்சாரிகளை சகோதரிகளாக மாற்றினார்கள் என்பதாக வரலாறு. ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு எந்த காலத்திலும் சகோதரனை போன்று உதவ வேண்டும் என்ற உதவி கரங்களை நீட்ட வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாம் நமக்கு ஹிஜ்ரத்தின் மூலமாக பாடம் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. கண்ணியமானவர்களே, கடைசியாக பாவங்களை விட்டு விடுதல் தான் ஹிஜ்ரத் என்பதாக சொல்லப்படுகிறது. உண்மையான ஹிஜ்ரத் என்னவென்று சொன்னால், நாம் செய்து கொண்டிருக்கின்ற பாவங்களை எல்லாம் விட்டு அல்லாஹ்வின் கட்டளைகளை கடைபிடிக்கக்கூடிய அதுதான் உண்மையான ஹிஜ்ரத் என்பதாக சொல்லப்படுகிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வாழும் காலங்கள் எல்லாம் இந்த ஹிஜ்ரி ஆண்டை நாம் துவக்க போகின்ற இந்த நேரத்திலே இது போன்ற பாடங்களை எல்லாம் வருகின்ற 1448வது வருடத்தின் முதல் புத்தாண்டினுடைய வாழ்க்கையை சிறப்பாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எனக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் உங்களுக்கும் உடைய குடும்பத்தாருக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. வாழும் காலங்கள் எல்லாம் காபாவிற்கு சென்று ஹஜ்ஜையும் உம்ராக்களையும் தவாஃபுகளையும் அதிகமாக செய்யக்கூடிய பாக்கியங்களை அல்லாஹ் நமக்கு நல்குவானாக. வாழும் காலங்கள் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நினைவிலும் கண்டுகளிக்கின்ற நல்ல பாக்கியசாலிகளாக, உலகத்தில் வாழுகின்ற நேரத்திலே பெருமானாரை ஜியாரத்து செய்யக்கூடிய பாக்கியசாலிகளாக, மறுமையிலே ஷஃபாத் பெறக்கூடிய பாக்கியசாலிகளாக, வாழும் காலங்கள் எல்லாம் களிமாவோடு வாழ்ந்து களிமாவோடு நடந்து களிமாவோடு மடியக்கூடிய நல்ல பாக்கியசாலிகளாக அல்லாஹ் என்னையும் என்னுடைய குடும்பத்தாரையும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. வாஹுரு தாவானா வனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.